ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண போகிறாங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். அது எந்த ஃபார்மேட் இருக்குன்னா a11 x1 ப்ளஸ் a12 x2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் a1n xn ஈக்குவல் டு b1. ஸோ அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? a21 x1 ப்ளஸ் a22 x2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் a2n xn ஈக்குவல் டு b2. ஸோ இதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. அப்போ எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்கும்? a31 சாரி an1 வச்சுக்கோங்க. an1 x1 ப்ளஸ் an2 x2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ann xn ஈக்குவல் டு bn. இது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் இங்கே n வேரியபிள் அண்டு n லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. இதை விட கம்மியாக கூட வரலாம். கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம காஸ்ட் எலிமினேஷன் மெத்தடோ காஸ்ட் டிவைடட் மெத்தடோ அப்ளை பண்ண முடியாது. அதாவது மீனிங் என்னென்னா இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குதுன்னா 3 வேரியபிள்ஸுக்கு 3 ஈக்குவேஷன் கம்பல்சரி இருக்கணும். 3 வேரியபிள்ஸுக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நம்ம செம்ம டிஃபிகல்ட் ஆகிடும். அப்போ என்ன மீனிங்னா இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குதோ அத்தனை ஈக்குவேஷன் போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது ஈஸியான ஐடியா. சிஸ்ட்டு x1 x2 அண்ட் xnோட கோஎஃபிஷியன்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ரோ வைஸ். அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரோவில் a11 a12 டாட் 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 a1n வரும். அதாவது x1 x2 அண்ட் xnோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்க. ஃப்ரம் ரோ வைஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ரோ வைஸ் எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில், செகண்ட் ஈக்குவேஷனோட எலிமெண்ட் செகண்ட் ரோவில். அப்போ a21 a22 டாட் 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 a2n. அதே மாதிரி லாஸ்ட் ஈக்குவேஷன் nth ஈக்குவேஷனோட எலிமெண்ட் nth ரோவில் n2 டாட் 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 ann இன்ட்டு காலம் வெக்டரா x1 x2 x3 டாட் 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 xn மாற்றிக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா b1 b2 டாட் 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 bn கிடைக்கும். ஸோ இது கிவன் ஈக்குவேஷன் நம்ம என்னவா மாற்றிக்கிறோம்? மேட்ரிக்ஸாக மாற்றிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸாக மாற்றின பின்னாடி அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றுறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஸோ கிவன் த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு பேர் வந்து ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ அந்த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா மேபி ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் எப்படின்னா மேபி இந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க a, b இந்த ஃபார்மேட்டோ இல்லை நார்மலாக நீங்கள் எழுதணும்னு ஓகே. அப்போ இப்படி எப்படி எழுதுவீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் a11 a12 டாட் 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 a1n a21 a22 டாட் 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 a2n அண்டு டாட் 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 லாஸ்ட் ஈக்குவேஷன் an1 an2 டாட் 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 ann. ஸோ அது கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனோட பி வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கிறீங்க b1 b2 டாட் டாட் bn. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பேர் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பேர் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எப்பயுமே வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அண்டு இது வந்து கம்பேர் டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு காலத்தில் கம்பேர் பண்ணும்போது ரிமைனிங் எலிமெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். கண்டிப்பாக இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பைவோட்டல் எலிமெண்ட். பைவோட் எலிமெண்ட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன? ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்னவா தான் இருக்கணும்? ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும் கம்பேர் டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காலத்தில் கம்பேர் பண்ணும்போது ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஹையஸ்ட்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நான் ஜீரோ எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். அண்டு அப்சல்யூட்டிவ் வேல்யூவாக இருந்தால் கூட போதும். நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி அந்த அப்சல்யூட்டிவ் வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இதுதான் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸும் காஸ் எலிமினேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி காஸ் ஜேக்கபியன் மெத்தடாக இருந்தாலும் சரி இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸாக